be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Let me down. Let me down. பொருட்டோ சீரிஸ் பார்த்த நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் அடுத்ததா பொருட்டோ சீரிஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பொருட்டோ சீரிஸ் பார்த்து முடிச்சக்கப்புறம் அடுத்ததா என்ன பார்க்கணும்னு தெரியாம டைரக்டா பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் மாங்காவை கண்டினியூ பண்ணுவாங்க. இங்கே தான் ஃபேன்ஸ்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. அது என்னன்னா பொருட்டோக்கு 80 சாப்டர்ஸ் ஆஃப் மாங்கா இருக்கு. அதுல 67 சாப்டர்ஸ் ஆஃப் மாங்காவுக்கு தான் அனிமே அடாப்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் 13 சாப்டர்ஸ் ஆஃப் மாங்காவுக்கு அனிமே அடாப்டேஷனே வரல. ஸோ இந்த 13 சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸே பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி 13 சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணாம டைரக்டா பொருட்டோ அனிமேல இருந்து பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். அது என்னன்னா எதுக்கு லீஃப் வில்லேஜை விட்டு பொருட்டோ சாஸ்கேயும் வெளியே போனாங்க, நருட்டோ ஹினாட்டோ எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரக்கூடாது தான் நம்ம சேனல்ல இந்த 13 சாப்டரையுமே பிரேக் டவுன் பண்ணி அப்லோட் பண்றதா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ 100 லைக் எவ்வளவு சீக்கிரமா ஹிட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சாப்டருக்கு ஒரு பிரேக் டவுனை சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன். ஆல்ரைட் கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாமா? கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பொருட்டோ அனிமேல கவாக்கி பொருட்டோவை கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் மோமோஷிக்கு பொருட்டோ உடம்புல டிஸ்ட்ராய் ஆன எல்லா பாடி பார்ட்ஸையும் திரும்ப ரீஜெனரேட் பண்ணி பொருட்டோவை உயிரோட கொண்டு வந்திருப்பான். அதோட பொருட்டோ அனிமையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருட்டோ மாங்கால லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம பொருட்டோ இருக்கான். அங்க நம்ம பொருட்டோவை சாய், கட்டாட்ஸ்கி, அமடோன்னு 3 பேருமே இன்டராகேட் பண்றாங்க. நீ இந்த கார்மாவோட ஹெல்ப் மூலியமா தான் திரும்ப உயிரோட வந்தியான்னு நம்ம அமடோவும் கட்டாட்ஸ்கியும் கேட்கறாங்க. நான் சொன்னா என்ன நம்ப மாட்டீங்க, பட் என்னை மோமோஷிக்கு தான் திரும்ப உயிரோட கொண்டு வந்தான். மோமோஷிக்கியோட டேட்டா 82% என் உடம்புல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. மிச்சம் இருந்த 18% யூஸ் பண்ணி தான் என் உடம்புல டிஸ்ட்ராய் ஆன பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் பண்ணி என்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்தான்னு பொருட்டோ சொல்றான். அப்போ ஓட்சுசுகிசால அவங்களோட டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ணி அது ஒரு காம்பனண்டாவோ இல்ல ஒரு ஃபிளஷாவோ மாற்ற முடியுமா? இது வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம கட்டாட்ஸ்கி வாய புழக்கிறான். ஒருவேளை பொருட்டோ இறந்தானா மோமோஷிக்கு வேற வெசலே இல்ல. அதனால பொருட்டோ இறக்கும் போது மோமோஷிக்கியும் சேர்ந்து இறந்து போயிருவான். மோமோஷிக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பொருட்டோவை காப்பாத்தினா மட்டும்தான் மோமோஷிக்கியும் உயிரோட இருக்க முடியும். ஸோ அதனால தான் 18% ஆஃப் டேட்டாவை சாக்ரிஃபைஸ் பண்ணி பொருட்டோவை காப்பாத்திருக்கான். ஈவன் அவன் ஓட்சுசுகியா இருந்தா கூட ஆம்லேட் போட்டோம்னா முட்டையை உடச்சுதான் ஆகணும்னு இது எல்லாத்தையுமே அமடோ சொல்றான். அப்போதான் நம்ம சாய் அமடோ கிட்ட கேட்கிறான், மோமோஷிக்கியோட சோல் இன்னும் உயிரோட தானே இருக்கும், பட் அவனோட பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு தேவையான டேட்டா அவனுக்கு இல்ல, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம கட்டாட்ஸ்கியும் அமடோவை பார்த்து சாய் சொல்றதும் கரெக்ட் தான், பொருட்டோவை காப்பாத்துறதுக்காண்டி மோமோஷிக்கி அவனோட டேட்டாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண டேட்டாவை மோமோஷிக்கியால திரும்ப ரீகெயின் பண்ண முடியலனா மோமோஷிக்கியால ரெசரெக்டே ஆக முடியாது, கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம அமடோவை பார்த்து கேட்கறான். ஸோ இப்போ அது பிரச்சனை இல்ல, மோமோஷிக்கியால ரெசரெக்ட் ஆக முடியலனா கூட மோமோஷிக்கியோட சோல் இன்னும் பொருட்டோட பாடிக்குள்ள தான் இருக்கு. ஸோ மோமோஷிக்கி எப்ப நினைச்சாலும் பொருட்டோட பாடியை டேக் ஓவர் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நம்மகிட்ட சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நம்ம அமடோ சொல்றான். அதான் நம்ம ஏற்கனவே பொருட்டோக்கு கொடுத்த மெடிசின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பொருட்டோ உடம்புல நல்லாவே வேலை செஞ்சுல. ஸோ அதவே பொருட்டோவை கண்டினியூஸா இன்டேக் பண்ண வச்சோம்னா பொருட்டோவால மோமோஷிக்கியை சர்பாஸ் பண்ண முடியும்லன்னு கட்டாட்ஸ்கி சொல்றான். அப்போ நம்ம பொருட்டோ சொல்றான், எனக்கு அந்த மெடிசின்ஸ்லாம் தேவையில்ல, என் உடம்புல ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, பட் அதை எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியல. ஆனா மோமோஷிக்கியோட பவர்ஸை இருந்ததோட இப்போ என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு கவாக்கியை கட்டுறாங்க. கவாக்கி உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் அதிக சக்கரவை ஸ்பெண்ட் பண்ணனால கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிட்டான். அவனோட பாடி நல்லாவே ஹீல் ஆகிட்டு வருது. இருந்தாலும் அவனை லேப்ல ஒருக்கா செக்அப் பண்ணி பார்க்கணும்னு நம்ம கிளாஸ் ரெப் சொல்றா. பட் இதெல்லாம் நீங்க ஏன்ட்டு கேட்கறதுக்கு பதிலா மாஸ்டர் அமடோட்ட கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா கவாக்கியை பத்தி தெளிவா சொல்லுவாருன்னு நம்ம கிளாஸ் ரெப் ஷிகமாருவை பத்தி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஷிகமாரு அமடோ கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபுல்லா இருக்கான், இப்போதைக்கு அமடோவை கவாக்கி கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்ல ஈபிக்கு அப்ப இவ்வளவு பவர்ஸ் வச்சிருக்க இவனை ஃப்ரீயாவா விட போறீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஷிகமாரு வேற வழியே இல்ல, இவன் மேல எந்த ஒரு சீலிங் ஜூட்ஸோ போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணி ஈஸியா தப்பிச்சிருவான். நருட்டோ உயிரோட இருக்க வரைக்கும் இவனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இவன் நம்ம பக்கம் இருக்கிறது தான் நல்லது, கவாக்கி மேல நம்பிக்கை வைக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு நம்ம ஷிகமாரு நருட்டோவை பார்த்து சொல்றான். அதுக்கு நம்ம நருட்டோ கவாக்கி எந்திக்கட்டும், அவன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிகமாருட்ட கிளாஸ் ரெப் லார்ட் செவனுக்கும் கவாக்கிக்கும் ஏதாச்சும் சண்டை நடந்துச்சா, லார்ட் செவன் எதையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஷிகமாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, லார்ட் செவனுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்றான். சடனா அந்த இடத்துல சாஸ்கே அப்பியர் ஆகி என்கிட்ட கோட பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்ல சாஸ்கேவும் ஷிகமாருவும் தனியா போய் பேசுறாங்க. சாஸ்கே ஷிகமாருட்ட கோட் போரஸோட கல்ட்டுல தான் இருக்கான், அந்த கல்ட்டு லேண்ட் ஆஃப் ஸ்னோல இருக்கு, அந்த கல்ட்டுல இருக்கவங்க ஜீகன் வேண்டான்னு சொன்ன சைபாக்ஸை டிஸ்போஸ் பண்றதுக்காண்டி நம்ம போரஸ் யூஸ் பண்ணிருக்கான்னு சாஸ்கே சொல்ல, சோ நீ சொல்றத பார்த்தா கோட் அங்கதான் இருப்பான் போல, டக்குன்னு நான் ஆள் அனுப்பிச்சு செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம ஷிகமாரு சொல்றான். சாஸ்கே ஷிகமாருட்ட கவாக்கி என்ன பண்ணான்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, எஸ் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நருட்டோ கண்ணு முன்னாடியே கவாக்கி பொருட்டோவை கொண்டான், நல்ல வேலை பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான், இந்த விஷயம் நம்மளை தவிர்த்து ஒரு சில பேத்துக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது
முடியாதுன்னு நம்ம சிக்கமாரு சொல்ல, இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே போரஸோட கல்ட்டுல இருந்த எய்டா அவரோட பவர்ஸ் மூலியமா பாத்துறா. எய்டா கோடை கூப்பிட்டு, ஹே கோட், நீ சந்தோஷப்பட்டுக்கோ, உன்னோட சாக்ரிஃபைஸ்னு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம கோட் ஆச்சரியப்பட்டுட்டு, ஆர் யூ சீரியஸ், நீ நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம எய்டா, ஆமா பொருட்டோ என்ன உயிரோட தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம பொருட்டோ ஒரு ஃபுல் ஓட்ஸுக்கேவே மாறிட்டான், இதுக்கு நடுவில் பொருட்டோக்கும் மோமோஷிக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, பட் என்னோட சென்ட்ரிங்கான வச்சு அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பேச்சுவார்த்தையை என்னால பார்க்க முடியல, அது வேற ஏதோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுல நடந்திருக்கு போல அப்படின்னு நம்ம எய்டா சொல்றா. அதுக்கு நம்ம கோடு, என்னதான் கெட்டது நடந்தாலும் அதுல இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம எய்டா பார்த்து கேட்க, நம்ம எய்டா, ஆமா நீ ரொம்ப லக்கி தான், உன்னோட சாக்ரிஃபைஸ் பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான், பட் அந்த சண்டையில நீ பொருட்டோ கொல்ற மாதிரி போட்ட ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நீ என்னோட தம்பியை என்னோட பெர்மிஷனே இல்லாம ஒரு டீகாயை யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல, நான் அந்த இடத்துல வேணுக்குனே பண்ணல, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் உன் தம்பியை ஒரு டீகாயை யூஸ் பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு நம்ம கோடு சொல்றான். இதை பாரு, நான் உனக்கு கொடுத்தது ஒரே வேலை தான், அது கவாக்கியே நீ என்கிட்ட கூட்டு வரணும், அதுக்கு பதிலாக நான் உன்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காண்டி உன்னோட ஃபுல் பவரை ரீகெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், பட் நீ இப்போ இருக்க நிலைமைக்கு நீ ஒரு யூஸ்லெஸ் தான், நீ என்னதான் உன்னோட பவர்ஸை ரீகெயின் பண்ணாலும் நீ ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ தான் எனக்கு, திரும்ப இதே மாதிரி என் தம்பியை என்னோட பெர்மிஷனே இல்லாம யூஸ் பண்ணனா உன்னை தூக்கி டீகம்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம எய்டா கோடை மிரட்டுறா. நம்ம ரெண்டு பேரும் காம்ரேட்ஸ் நினைச்சேனே அப்படின்னு நம்ம கோடு சொல்றான். அதுக்கு நம்ம எய்டா, இது காம்ரேட்ஸ்லாம் கிடையாது, இது ஒரு பிசினஸ், இந்த பிசினஸ்ல நீ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாதான் நான் அவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எய்டா சொல்றா. நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல, உனக்காண்டி வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, அப்படியே லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜ்ல சிக்கமாரோட கழுத்துல கோடோட கிளாமார்க் இருக்கு. நம்ம சிக்கமாரும் அப்படியே கோடோட கிளாமார்க்கோட அமடோவை பார்க்க போறான். நம்ம சிக்கமாரு உள்ள வந்து அமடோ கிட்ட, பொருட்டோ உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மோமோசிக்கால திரும்ப ரெசரக்ட் ஆக முடியுமா அப்படின்னு அமடோட்ட கேட்கறான். அதுக்கு நம்ம அமடோ 100% இம்பாசிபிள், அவனோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு மோமோசிக்கால திரும்ப ரெசரக்டே ஆக முடியாது அப்படின்னு சிக்கமாரோட்ட சொல்ல, சிக்கமாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சிக்கமாரு அமடோவை கழுத்தோடு சேர்த்து செவத்துல சொருகுறான். இனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் பொருட்டோவை நல்லா விசாரிக்க மட்டும் தான் இங்க வந்து நினைச்சியா, நான் வந்த ரீசனே வேற, ஏன் கவாக்கி கதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம அமடோட்ட கேட்கறான். அதை அப்படியே கட் பண்ணி பொருட்டோவும் சாடராவும் இருக்க இடத்த காட்டுறாங்க. நம்ம சாடரா பொருட்டோட நெஞ்சில கை வச்சு, இந்த இடம் உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம பொருட்டோ, ஹே சாடரா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இருக்க ஒரே பிரச்சனையே அந்த கோடு தான், அந்த கோடு பைபிள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான், அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றான். இப்போ மீச்கி கேட்கறான், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, டென்ட் இஸ் த கோடு உனைய உயிரோட சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அப்புறத்துக்கு கோடே உனைய கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு நம்ம மீச்கி பொருட்டோட்ட கேட்க, டக்குன்னு நம்ம பொருட்டோ கவாக்கி தான் கொல்ல வந்தான்னு சாடராட்டியும் மீச்சிக்கிட்டையும் சொல்ல வந்துடுறான். அப்பதான் நம்ம சிக்கமாரு சொன்னது ஞாபகம் வருது. நம்ம சிக்கமாரு, இப்போதைக்கு கவாக்கி தான் உனைய கொண்டான்றத வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத, நம்ம லீஃப் போலீஸ் போஸ்ட் கன்ஃபார்மா டிசைட் பண்ற வரைக்கும் வெளியே யார்ட்டையும் இந்த விஷயம் பெயரக்கூடாது அப்படின்னு நம்ம சிக்கமாரு சொல்லியிருக்கான். இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தோடனே நம்ம பொருட்டோ அப்படியே மழுப்புறான். நம்ம சாடரா, நீ இனிமே தான் பாதுகாப்பாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அந்த கோடு பைபிள எங்க இருந்தனாலும் உன்னை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ, போன தடவை வேணா அவன் என்கிட்ட தப்பிச்சிருக்கலாம், இன்னொரு தடவை என் கண்ணில் மாட்டினானா அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சாடரா சொல்றது தான் கரெக்ட், நீ இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பொருட்டோ திரும்பி பார்த்து ஓல்டு மேன் சாஸ்கே அப்படின்றான். உடனே நம்ம சாஸ்கேவை காட்டுறாங்க. ஸோ வில்லேஜுக்குள்ளேயே போறதா இருந்தாலும் தனியா போகாத, இது நான் உனக்கு மட்டும் சொல்லல, உங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கோடு இப்போ எங்க இருந்தனாலும் அப்பியர் ஆகலாம், இப்போதைக்கு கோடை தோக்கடிக்க கவாக்கி கிட்டே தேவையான பவர்ஸ் இருக்கனால கோடு அடுத்து அவனோட லிமிட்டர்ஸ் தான் எடுக்க பார்ப்பான், அதுக்கு அவனோட டார்கெட் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ ஓல்டு மேன் அமடோ அப்படின்னு சொல்றான். மறுபடியும் சிக்கமாரையும் அமடோவையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம சிக்கமாரு அமடோட கழுத்தை நெரிச்ச மணிக்கு, நீ எங்க கிட்டையும் கவாக்கி கிட்டையும் எந்த ஒரு கன்சல்ட்டுமே பண்ணாம கவாக்கியோட கார்மா திரும்ப ரீஸ்டோர் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க, எதுக்காண்டி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அமடோ, இட்ஸ் சிம்பிள், நான் தான் கவாக்கிக்கு அந்த கார்மாவை இம்ப்ளான் பண்ணேன், பட் அந்த கார்மாவோட பவர்ஸ் கவாக்கிக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் ஒன்றும் கவாக்கியை அந்த கார்மாவை யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, கவாக்கியா அந்த கார்மாவோட பவர்ஸ் வேணும்னு நினைச்சனால தான் கவாக்கிக்கு அந்த கார்மாவோட பவர்ஸ் அன்லாக் ஆச்சு. அந்த இடத்துல கார்மாவோட பவர்ஸ் மட்டும் கவாக்கிக்கு கிடைக்கலனா நீயோ லார்ட்ஸ் அவனோ இன்னொருத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ கவாக்கி தேர்ந்தெடுத்த பாதையோட ரிசல்ட் தான் அவனோட கார்மாவை ரீஸ்டோர் பண்ணிருக்கு. ஒருவேளை கவாக்கிக்கு கார்மா ரீஸ்டோர் ஆகாம இருந்திருந்தா அந்த இடத்துல நீயோ லார்ட்ஸ் அவனோ உயிரோட இருந்திருப்பீங்களான்னு சொல்றதே சந்தேகம் தான். இப்போ சொல்லு, நான் பண்ணது தப்பா அப்படின்னு நம்ம அமடோ கேட்கறான். அதுக்கு நம்ம சிக்கமாரோ, நீ ஒன்றும் இந்த வில்லேஜுக்காண்டியோ இல்லை கவாக்கிக்காண்டியோ அந்த கார்மாவை ரீஸ்டோர் பண்ணல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்க, அது என்னன்னு ஒழுங்கா சொல்லிரு அப்படின்னு நம்ம சிக்கமாரு சொல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு சிக்கமாரோட கழுத்துல இருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியே வருது. மேலே பார்த்தா கோடி ஏர்ல பறந்துகிட்டு இருக்கான். ஐ எம் சாரி டு இன்டரப்ட், பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் மிஸ் பண்ணவே முடியாதுன்னு கோடு சிக்கமாருவா அடிச்சு தூக்கி எறிகிறான். கோடு அமடோட கழுத்தை பிடிச்சு, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி சீக்கிரமா என்னோட பவர் லிமிட்டரை மட்டும் எடுத்து விடு, நான் உன்னை எந்த ஒரு ஹர்ட்டும் பண்ணாம கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, அதுக்கு நம்ம அமடோ, நீ என்ன லூசு பயலாடா, நீ இப்போ லீஃப் வில்லேஜுக்குள்ள என்டர் ஆயிருக்க,
இருக்க, உன்னை எந்நேரம் சென்ஸ் பண்ணி உன்னைய தேடி ஒரு ஷினோபி ஆர்மியே வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம அமடோ சொல்ல, எனக்கு என்ன அது தெரியாதுன்னு நினைச்சியா, நீ என்னோட கண்ணை பார்த்து அந்த கமாண்டை சொல்றதுக்கு 2 செகண்ட் தான் ஆகும், சீக்கிரமா அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இந்த பக்கத்துல நம்ம ஈனோ கோடோட சாக்கராவை சென்ஸ் பண்ணி கோடு பக்கத்துல இருக்க ஷிக்கமாருவை கான்டாக்ட் பண்றா. ஷிக்கமாரு நான் சொல்றது கேக்குதா, கோடு உன் பக்கத்துல தான் இருக்கானா அப்படின்னு நம்ம ஷிக்கமாருட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஷிக்கமாரு எஸ் கோடு என் பக்கத்துல தான் இருக்கா, நீ யாரையுமே எனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்ப வேணாம், ஜஸ்ட் இதை நருட்டோட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிரு, மித்தலாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிக்கமாரு ஷேடோ பொசிஷன் ஜுட்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஷிக்கமாரோட ஷேடோ கோடோட ஷேடோவை கேப்சர் பண்ணிருது. இந்த ஜுட்சுவை நீ என் மேல யூஸ் பண்றது யூஸ்லெஸ், இன்னும் என்னால என்னோட ஃபிங்கர்ஸை மூவ் பண்ண முடியுது. ஹே அமடோ, என்னோட பர்சனாலிட்டியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா இந்நேரம் அந்த கமாண்டை சொல்லிட்டு தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, அதுக்கு நம்ம ஷிக்கமாரு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அசால்ட்டா லீஃப் வில்லேஜுக்குள்ள நுழைஞ்சு எங்க கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் என்ன உன் கிளா மார்க்ஸை நோட்டீஸ் பண்ணாமலே இருந்திருப்பேன் நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம ஷிக்கமாரு சொல்ல, நம்ம கோடு என்னடா சொல்ற அப்படின்னு நம்ம ஷிக்கமாருவை பார்த்து கேட்க, அப்படியே அமடோ ரூம்ல இருக்க ஒரு பாக்ஸை காட்டுறாங்க. அதுல இருந்து டக்குன்னு நம்ம டெல்டா வெளியே வரா. இப்ப தாண்டா ஓன்ட்டு இருந்து எங்க கொனா வில்லேஜை காப்பாத்த போறா, எங்களோட பேட்டில் அசட் டெல்டா உன்னோட டார்கெட் கோடு முன்னாடி தான் இருக்கான் பாரு, அவனை அடிச்சு நொறுக்கு அப்படின்னு நம்ம ஷிக்கமாரு சொல்ல, அதுக்கு நம்ம டெல்டா எனக்கு அது தெரியும், நீ வாய முறா ஸ்டூபிட் ஃபெல்லோன்னு சொல்லிட்டு கோடை ஒரே எத்து தான் கோடு பறந்து போய் விழுகுறான். அமடோ கிட்ட போனாலே நீ அந்த இடத்துல ஷோ அப் ஆவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் நினைச்ச மாதிரியே நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு நம்ம ஷிக்கமாரு கோடை பார்த்து சொல்றான். நம்ம டெல்டா கோடு கிட்ட என்னோட டிஸ்ட்ராக்டிவ் பீமை யூஸ் பண்ணனா இந்த இடத்துல பெரிய டேமேஜ் ஆகும், அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இப்போதைக்கு நான் உன்னை உயிரோடு விடுறேன் அப்படின்னு சொல்றா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோடு அவனோட கிளாமருக்குள்ள கையை விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறான். அப்ப நம்ம ஷிக்கமாரு அதை நோட்டீஸ் பண்ணி அவனோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸை யூஸ் பண்ணி கையை வெளியே எடுக்க பாக்குறான். அப்போ கோடோட கையை இன்னொரு கை வந்து பிடிக்குது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக நம்ம கோடோட கையை தள்ளி விட்டுட்டு அந்த கிளாமார்க்ல இருந்து எய்டா வெளியே வரா. இதை பார்த்து நம்ம ஷிக்கமாரு ஆஹா கோடோட காம்ரேட் வெளியே வரா அப்படின்னு நினைக்க, நம்ம அமடோ எய்டா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறதோட இந்த மாங்கா சாப்டரை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாங்கா சாப்டர்ல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கு. இது ஏன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முந்தின சாப்டர்ல தான் பொருட்டோ vs கவாக்கி ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த சாப்டர்ல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கம்மியா இருக்கு. போக போக இந்த மாங்கா செம சுவாரஸ்யமா போகும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.